மேத்யூ 14:30 படிச்சு பாத்தீங்கன்னாக்கா, ஏசப்பா அங்க கரையோரம் வரும்போது நிறைய திரளான ஜனத்தை பார்த்தாரா. ரொம்ப கம்பேஷனேட் ஆயிட்டு அவர் என்ன பண்ணாராம், கப்பல் அந்த போட்ல ஏறி உட்காந்துட்டு எல்லாருமே அங்க கரை ஓரமா உட்கார வச்சு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவங்கள பார்க்கும்போது ஹெல்ப்லெஸ்ஸா தெரிஞ்சுதா தேவனுக்கு, இவங்க எல்லாம் ஹராஸா இருக்கிறாங்களேன்னு தெரிஞ்சுச்சா. அப்ப தேவன் ஒரு 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 மெய்ப்பன் இல்லாத ஆட்டுக்குட்டி போல தெரிஞ்சுச்சா தேவனுக்கு, ஆட்டுக்குட்டிகள் போல தெரிஞ்சது தேவனுக்கு. அதனால அவர் உட்காந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சார். அப்போ அங்க திரளான ஜனத்துக்கு சாப்பாடு இல்ல, என்ன செய்யறது, வில்லேஜா இருக்குதுன்னு இருக்கும்போது 5 அப்பம் 2 மீன்ல நம்ம ஏசப்பா 5000 பேருக்கு ஊட்டினாராம். அதுதான் அவர் அதை கையில வச்சு எதுவுமே ஜெபிக்கலையா, பெருசா அழுந்து எதுவும் ஜெபிக்கலையா, வெறும் தலையை தூக்கி பிதாவுக்கு ஒரு நன்றி சொன்னாரா. 5000 பேருக்கு அவர் ஊட்டி விட்டாரு. அவ்வளோ ஒரு மெருக்கில்லாங்க ஏசப்பா பண்ணிருக்காரு. ஏன்னா விசுவாசம் எல்லா நேரத்திலுமே கர்த்தருக்கு நன்றி சொல்ல கத்துக்கணும். நன்றி சொல்லும் போது நம்ம மல்டிப்ளை ஆகிறத நம்ம பார்க்கலாம். பிரைஸ் காட். விசுவாசம் கண்களில் பார்ப்பதல்ல. அவர் வெறும் 2 மீன் 5 அப்பத்தை பார்க்கல, ஆனா அவர் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் அற்புதத்தையும் தான் பார்த்தாராம். பிரைஸ் காட். ஹalleluya.